ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். కొడుకుని ఎవరు పట్టించుకోవట్లేదు. అది నేను పట్టించుకుంటలే. నేను పట్టించుకుంటుగా చెప్పినగా కోమలకు పోయాడు. నా కొడుకు కోమలకు పోయాడు. నేను పట్టించుకుంటా నేను చెప్పినా. ఆ పగులు రాత్రి వస్తా నేను పగులు రేతి నాకు ఇలా ఉంటుందా నేను తిరుగుతూనే ఉంటా ఇక్కడ. కానీ నీకు కనబడను పగులు, కానీ నైట్ కనబడతాను నేను ఎక్కువ. నాకు అదే వచ్చింది బాధ. రాత్రి అక్కడే కూర్చుంటా నేను, 2 కాళ్ళు పెట్టుకుని ఆ డేరా కాడ కూర్చుంటా ఎక్కువ. ఆమె ఎందుకంటే పాపం మంచిది, ఆమె లక్ష్మి మంచిదిరా. ఆమెను కన్న చెరలు పెడుతున్నావు, ఆమె చాలా మంచిది. అందువలన ఆమె ఇంటికాడ కూర్చుంటున్నాను నేను ఎక్కువ. కానీ నీ ఇంటికాడికి అప్పుడప్పుడు తిరిగిపోతాను నేను. నన్ను జీవసమని చంపివరా, జీవసమని నీకు చూపిస్తురా ఇవాళంత సినిమా, నీకు నీకు సినిమా చూపిస్తురా. தெலுங்கானா பெனுபள்ளி விஎம் பஞ்சார் கிராமத்தை சேர்ந்தவர் கங்காராம், வயது 51. இவரது மனைவி லட்சுமி. இத்தம்பதிக்கு திருமணமாகி 35 ஆண்டுகளாகிறது. 2 மகன்கள் உள்ளனர். இந்த சூழலில் கங்காராம் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தில் சண்டை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன் குடித்துவிட்டு வந்த கங்காராமை தூக்கத்திலிருந்து எழுப்பி லட்சுமி தாக்கியுள்ளார். பேய் பிடித்ததாக கூறி தலைமுடியை விரித்து சிரித்துக் கொண்டே கட்டையால் தாக்கினார். மனைவியின் தாக்குதலில் காயமடைந்த கங்காராம் அலறியடித்து வெளியே ஓடினார். கங்காராமை மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். மனைவி தன்னை திட்டமிட்டு இதுபோல் தாக்கியதாக விஎம் பஞ்சார் போலீசில் கங்காராம் புகார் அளித்தார். தாக்குதலில் கங்காராமுக்கு விலா எலும்புகள் உடைந்ததால் போலீசார் லட்சுமி மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேல் சிகிச்சைக்காக கங்காராம் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது.